இந்த உலகமோ சந்தோஷப்படும், ஆனால் நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் வந்து இந்த நாட்களை விசேஷமாக்கி கொண்டு அவர்கள் நிறைய பேர் வெளியூர்கள், சொந்தங்களுடைய வீடுகள், இன்னும் ஆராதனையை மறந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நிறைய பேர் லீவு கூட போட்டு அப்படியெல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதன் மத்தியிலையும் நான் நம்புகிறேன், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத அந்த 7000 பேரை கர்த்தர் தெரிஞ்சு வச்சது மாதிரி அவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இன்னும் பல இடங்களிலே பல நாடுகளிலே கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அதனால் நம்ம மேல ஆண்டவருடைய விசேஷித்த கரிசனை நம்மோடு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு வந்து அவரை ஆராதிக்கிறவர்களையும் ஆராதிக்காதவர்களையும் கர்த்தருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருக்கும்போது அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணாராமா. அப்போ நான் நம்புகிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண பண்ணுவாராக. நல்ல ஆமென் சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நாள் கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தருவாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை என்ன பண்றாராமாமா? விடுவிக்கிறார். ஆமென். நீதிமானுக்கு துன்பங்கள் வராது அப்படின்னு சொல்லல, பாடுகள் வராதுன்னு சொல்லல. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்றத ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்றார் அப்படின்னு சொன்னா, நான் ஜெயிப்பதா இருந்தால் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு முன்பாக ஒரு பெரிய முன்மாதிரியா ஆண்டவர் இருக்கிறார். அவர் பாவத்தை ஜெயித்தார், சத்துரு அவரை பெருமையப்படுத்தணும்னு நினைத்தாங்க, அதை ஆண்டவர் ஜெயித்தார். எல்லாவற்றையும் நமக்கு முன்பாக நிறைய முன்மாதிரி பாடுகளை அவர் சகித்தார். நம்ம இந்த உலகத்தில் என்னென்ன அனுபவிக்கிறோமோ எல்லாமே ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அனுபவிச்சிட்டார். ஒரு விசை வந்து ஒரு 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 துக்க வீடு, அதில் 40வது நாள் ஜெபத்திற்காக நான் போயிருந்தேன். அப்போ வந்து அதில் வந்து எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு தடுமாற்றமாகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த வீட்டில் வந்து இறந்து போனது வந்து ஒரு வாலிப பையன். ரொம்ப அந்த வீட்டிலே ரொம்ப அழகான பையன், நல்ல உயரமானவன், இன்னும் ரொம்ப படிக்கிறவன். அவங்க அண்ணன் தம்பி 2 பேர். அவங்க சொல்லும்போது அந்த பையன் வந்து பின்னாடி உட்காருவானாமா. தன்னுடைய அண்ணன் வந்து வண்டியை ஓட்டும்போது தன்னுடைய 2 காலையும் தூக்கி அண்ணனுடைய அந்த 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 டேங்க் இருக்கு பாருங்களேன், அந்த வண்டியினுடைய டேங்க், அதில் அந்த அண்ணனுடைய இடுப்பில் அப்படியே கட்டி பிடிச்சிக்குவானாமா. அவங்க 4 பேர், ஒரு அம்மா அப்பா 2 பசங்க, 4 பேரும் ஒரே வண்டியில் வருவாங்க. அப்படி வருவாங்க. அவங்க அப்பா வந்து இரவு நேரத்தில் படுக்கும்போது அவங்க அப்பாவை கட்டி பிடிக்காமல் அவன் வந்து தூங்கவே மாட்டானாமா. அப்படி வந்து தன்னுடைய குடும்பத்தோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறவன் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு ஜாயின் பண்ணுற 10வது நாள் அவங்க அப்பா அப்போதான் வந்து காலையில் கொண்டு போய் வண்டியிலேருந்து அவனை கொண்டு விட்றான்டா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை டேடி கொண்டு விட வேண்டாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பைக்கில் போகிறாங்க, அதனால் நான் அவங்க கூட போகிறேன்னு சொல்லிட்டு பாதி வழியில் அவன் இறங்குறான். இறங்கிட்டு 15வது நிமிஷத்தில் வந்து ஃபோன் கால் வருது, பையன் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நாங்கள் ஜிஹெச் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்றுமே இல்லை, பிள்ளை இறந்துட்டான். இப்போ அந்த 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 குடும்பத்தினுடைய துக்கம் வந்து மகா கொடிய துக்கம். சரி, நேசிக்காத பிள்ளை அப்படின்னா கூட பரவாயில்ல, இல்லைன்னா ஊர் சுற்றுற பிள்ளை அப்படின்னா கூட பரவாயில்ல, எல்லாரிடத்துலையுமே நல்ல பேர். அப்போது வந்து 40வது நாள் அந்த பிரசங்கத்தை நான் பண்ணணும். அப்போ என் மனசில் வந்து எப்படி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறது, ஆண்டவரே எப்படி ஆறுதல் சொல்கிறது, நான் எப்படி பேசுவேன், என்ன செய்தியை கொடுப்பேன் அவங்களுக்கு. அவங்க வந்து துன்மார்க்கர்களாக இருந்தால் கூட நம்ம ஏதாவது சொல்லவோ, துன்மார்க்கமாக வாழ்ந்தாங்க, இது எதுலையுமே இல்லையே. நீதிமானுடைய குடும்பம், அவங்களும் அப்படிதான். அந்த 21 நாட்கள் வந்து ஜெபம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 21 நாட்களும் தவறாமல் கலந்து கொண்டவங்க. சரி, இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னும் போது, அப்போ ஆண்டவர் என்னுடைய மனதில் வந்து ஒரு வார்த்தையை வச்சார். என்ன அப்படின்னா, ஒரு
தாய் வந்து ஒரு மகனை இழக்கிற அந்த வலி வந்து எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, கல்வாரி சிலுவையில வந்து ஆண்டவர் வந்து அவ்வளோ வேதனையான ஒரு நேரத்தில் அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்திரீயே அதோ உன் மகன். அவனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சீசனை பார்த்து இதோ உன் தாய் அப்படின்னா, எத்தனை பேர் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த இருக்கிறவங்களுக்கு ஒரு துணையை உடனே ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் நியமிச்சு கொடுக்கணும்னு நினைக்கல. ஆனா தன்னுடைய என்னதான் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் பெத்த தாய் அல்லவா, அவங்களுடைய இருதயம் அந்த இடத்துல வந்து அப்படியே அழும்போது ஆண்டவர் அவங்கள வெறுமையா விடல. அவருடைய வலி பெரிய வலி, இந்த முழு உலகத்தினுடைய வலியையும் அவர் சுமந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த வலியினுடைய நேரத்துல கூட ஒரு தாயினுடைய வலி ரொம்ப பெருசு அப்படின்னு நினைச்சு ஒரு சீசனை ஏற்படுத்தி மகன் என்கிற ஒரு ஸ்தானத்துல வச்சு நான் ஆறுதல் படுத்துறதுனால இந்த அம்மாவுடைய இந்த ஐயாவுடைய வலி எனக்கு தெரியும்ப்பா, அதனால நானும் இந்த பாதையில தான் கடந்து போயிருக்கிறேன், அதனால நானே ஆறுதல் படுத்துவேன் அப்படின்றது பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த 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 வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப வந்து தேற்றுதலாக இருந்துச்சு. அப்போ அந்த வார்த்தையை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி அந்த குடும்பம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதலை அடைந்ததை அன்றைக்கு நான் பார்த்தேன். அப்போ நான் நம்புகிறேன் என்னன்னா, எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகிறவர். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு அறிக்கை செய்கிறேன், எல்லாவற்றையும் மாற்றுகிற கிறிஸ்துவைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. அதான் ஆண்டவர் சொல்றார், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை, நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் சொல்லுகிறேன், எத்தனை துன்பம் வந்தாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் இதுவரையிலும் அந்த துன்பத்திலிருந்து விடுதலையாக்கின கர்த்தர் இனியும் விடுதலையாக்க வல்லவர். ஆமென் சொல்லுங்க பாக்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நம்மை கைவிடாமல் இருப்பதற்கு உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னா, அவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு மட்டும் உண்மையா இருந்தா போதும். ஆமென் சொல்லுவோம். சிம்சோனை போல தவறு செய்தவர்கள் யாரும் இல்லை. சொல்ல சொல்ல அதுவும் கர்த்தர் நிறைய எச்சரிப்பை கொடுக்க 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 கூட சிம்சோன் வந்து கேட்கவே இல்லை. ஆனா திரும்ப திரும்ப போய் அவனுடைய இருதயம் ஃபுல்லா அதிலே மயங்கி இருந்ததுனால, ரொம்ப காலம் அந்த 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 பாவத்தை அவன் தொடர்ந்ததுனால அவனால அதை விட முடியல. தனக்கு முன்பாக இருக்கிறது தவறு அப்படின்னு தெரியுது, நான் போற பாதை சரியில்லைன்னு கூட அவனுக்கு தெரியுது. ஆனா கூட அந்த 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 பிடிப்பிலிருந்து அவனால வெளியே வர முடியல. சில காரியத்தை வந்து நம்ம ரொம்ப கண்டினியூவா கர்த்தர் எச்சரிக்கை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா அது தப்புன்னு தெரிஞ்சா கூட அதை செய்யறதுக்கு தான் இருதயம் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். நமக்கு 100% தெரியும், இது செஞ்சா தீமை நடக்கும், இதனால நான் தண்டனையை அனுபவிப்பேன், இது என் வாழ்க்கையில கேடு. ஆனா என்னன்னா, அது நம்முடைய மனசையும் நம்முடைய சரீரம் முழுக்க அது நிரப்பி ஆளுகை செய்ததுனால அதை அவ்வளோ சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியாது. அதான் நம்ம வந்து அதை விட்டாலும் அது நம்மளை விடாது. அதான் எல்லாத்தையுமே எந்த விஷயமானாலும் கண்டினியூ பண்ணாதீங்க, அதை வந்து தொடர்ச்சியா நீங்க செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்திடும். ஆனா இவ்வளவு செஞ்சு இத்தனை கர்த்தருடைய கோபத்திற்கு அவன் வந்து ஆளாகி அவனுடைய சரீரத்தினுடைய கண்களை இழந்து, ஆனா ஒரு பரிதாப நிலையில போய் நிற்கும் போது அந்த கடைசி நிமிஷத்துல, ஆண்டவரே நான் இதுவரையிலும் உங்களை நோக்கி நான் ஜெபிக்கல, நான் கேட்கல, ஆனா இந்த லாஸ்ட் டைம் கடைசியா ஒரே அதுவும் ஒரு மன்னிங்கன்னு சொன்னானா அப்படின்னு தெரில. ஒருவேளை வருந்தி இருப்பார் கண்டிப்பா. சிம்சோன் வருந்தாம இல்லை, ஏன்னா இல்லைன்னா பரிசுத்தவான்களுடைய பட்டியல் அவர் வந்திருக்க முடியாது.
ஆனா அந்த இடத்துல சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஒரு விசை மட்டும் இந்த துரோகிக்கு, இந்த பாவிக்கு நீ இறங்குவீரா அப்படின்னும் போது ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவனுக்காக கர்த்தர் இந்த இடத்துல இறங்கினார். அதுதான் ஆண்டவர் மேல நம்ம மேல வச்சார். ஒன்று போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளை. நான் இந்த வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்றது என்னன்னா, உண்மையா நீ ஆண்டவரை நேசிச்சா போதும்பா, நீ நேசிச்சா போதும். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அவங்க மேல தப்பு இல்லை, ஏன்னா கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிறைய கேள்விகளை அவங்களுக்குள்ள விதைச்சிட்டே இருக்கிறாங்க. அது எப்படி, இது எப்படி, இது சரியா, அது சரியா, ஆண்டவர் இருக்காரா, கடவுள் அவ்வளோ பக்கத்தில் போய் நம்ம ருசிக்கணுமா, ஏன் தூரத்தில் நின்னா கடவுள் கேட்க மாட்டாரா, கடவுள் தானே நம்ம படைச்சாரு, நம்மளை ஏன் அப்படி விடணும், என்னென்னமோ ஒன்று அப்போ எல்லாரும் யோக்கியமா. இந்த மாதிரி இன்றைக்கு இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்குள்ள எல்லாம் இருக்கிற கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய கேள்விகள் நியாயமானது தான். ஆனால் ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால ஆண்டவரை தொடக்கூட முடியல. ஆனால் உண்மையா நீங்கள ஆண்டவரை நேசிச்சிங்கன்னா, எனக்கு தெரியாம இருக்கலாம்யா, எனக்கு புரியாம இருக்கலாம்யா, ஆனா எனக்கு ஒரு கேள்வி கூட இல்லை, ஐ லவ் யூ, நான் இயேசுவை ரொம்ப நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். 1000 பேர் 1000 விதமா சொல்லலாம், நீங்க என்னென்னமோ கேள்வி எழுப்பலாம். அறியப்பட்டவைகள் எனக்குரியது, அறியப்படாதவைகள் அது தேவனுக்குரியது. தப்புன்னு பைபிள் சொல்லி இருக்குப்பா, அவ்வளவுதான், அது தப்பு தான்ப்பா. அதை சரி அப்படின்னு இந்த உலகத்திலே இருக்கிற ஆளுகை செய்கிற ஆளுநர்களே இது சரிதான் அப்படின்னு சொன்னா கூட நான் நம்புறேன், பைபிள் ஒரு காரியத்தை தப்புன்னு சொன்னா அது தவறுதான், அதற்கு உலகமே சப்போர்ட் பண்ணாலும் கண்டிப்பாக அது தவறாதான் போய் முடியும். அதுல நன்மை இருக்காது, அதுல நன்மை இருக்காது. ஸோ இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையிலே நான் நம்புறேன், ஆண்டவர் மறுபடியும் உங்களை தூக்க முடியும், மறுபடியும் உங்கள் தலையை நிமிர பண்ண முடியும், மறுபடியும் எப்ராயிமே உன்னை நான் கைவிட மாட்டேன்ற வாக்கு தத்துவத்தை கொடுக்க முடியும். எப்போ அப்படின்னா ஒரே ஒரு அன்பு, நான் உண்மை உண்மையா நேசிக்கிறேன் ஆண்டவரே, என் இருதயத்தில் நீர்தான் எனக்கு இருக்கிறேன், நானுமே நேசிக்கிறேன், நானுமே நேசிக்கிறேன், இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நான் உம்மை நேசிக்கிறேன். அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று மனசார கர்த்தரை, ஒரு உண்மையாய ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இருதயத்தில் சந்தேகங்கள் மாறி போயிரும். கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன், ஆண்டவரே ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன். உங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னை அழைத்து போகிற தேவன் நீங்க தானே ஆண்டவரே, உங்க பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவுகிற தேவன் நீங்க தானே ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, இயேசுவா என்னை பொறுத்து கொள்ளுகிறவர் நீர்தான். ஓ ஹல்லேலூயா.